Welcome to VL Academy. இந்த வீடியோல பேங்க் அக்கவுண்ட் சாப்டர்ல அதர் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நம்பர் 1 and 2 நம்ம பார்க்க போறோம், which is in page number 12.98 and 12.99. ஸோ நம்ம ப்ராப்ளம்க்கு போறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ ஒரு பேங்க் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த பேங்க்ல என்னென்ன விஷயங்கள் அசெட்டா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடன் கொடுத்துருக்கோம், அந்த கடனுக்கு அவங்க மாசம் மாசம் இஎம்ஐ பே பண்ணுவாங்கல்ல, அது நம்மளோட அசெட். ஓகே, அதாவது என்ன, அது பேங்கோட அசெட். நாம தான் பேங்க் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கணும் நீங்க. ஸோ அந்த மாதிரி லோன்ஸ் இதெல்லாம் தான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அசெட்டா இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த லோன்ஸ்லயே நிறைய ரிஸ்க்ஸ் இருக்கும். ஓகே, சில லோன் எல்லாம் பாத்தீங்கன்னா ரிஸ்கே இருக்காது, அவங்க பாட்டுக்கு மாசம் மாசம் இஎம்ஐ பே பண்ணி ப்ராப்பரா க்ளோஸ் பண்ணிடுவாங்க லோனை. ஸோ அந்த மாதிரியான லோனை வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் அசெட்ஸ்னு சொல்லுவோம். பட் அதுவே சப்ஸ்டாண்டர்ட் அசெட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 90 டேஸ், அதாவது 3 monthsல இருந்து 12 monthsக்குள்ள அவங்க வந்து இஎம்ஐ பே பண்ணாம அப்படியே விட்டுட்டாங்க அப்படின்னா, தட் இஸ் கால்ட் சப்ஸ்டாண்டர்ட் அசெட்ஸ். ஸோ அந்த மாதிரியான பே பண்ணாத லோன் அமௌண்ட்டுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் அவங்க பேலன்ஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும், அந்த அமௌண்ட்லேருந்து 15% நம்ம ப்ரொவிஷனாக எடுத்து வைக்கணும். இன்கேஸ் ஸ்டாண்டர்ட் அசெட்டாக இருந்தால் 0.40. ப்ரொவிஷன் அப்படின்னாலே இப்போ வந்து நம்ம கடன் கொடுத்தா அந்த கடன் நம்ம திரும்ப ரிசீவ் பண்ணல அப்படின்னா, அது அவங்க கொடுத்த மாதிரி நாம அதை பேலன்ஸ் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு அமௌண்ட் ரிசர்வ்டா எடுத்து வைக்கிறதுக்கு பேர் தான் ப்ரொவிஷன். இது ஏன் நாம அப்படி பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஒரு 100 பேத்துக்கு கடன் கொடுத்துருப்போம், நம்ம தான் பேங்க், நம்ம 100 பேத்துக்கு கடன் கொடுத்துருப்போம், ஓகேவா? அதுல வந்து ஒரு 30 பேர் வந்து ப்ராப்பரா பே பண்ணல அப்படின்னா, அந்த 30 பேர்த்தோட அமௌண்ட்டு நமக்கு லாஸ். ஓகே, அப்ப அந்த 30 பேர் பே பண்ணாததை பார்த்து அடுத்த 20 பேர் பே பண்ணாம இருப்பாங்க. ஸோ நாம எதுக்கு பே பண்ணணும்? ஆல்ரெடி 30 பேர் இருக்காங்களே! அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ இப்படியே மோர் தென் 50 அப்படி நினைச்சு அவங்க ப்ராப்பரா பே பண்ணலன்னா பேங்கோட நிலைமை என்ன ஆகும்? ஸோ அதனால தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு லாஸ வெளியில காமிச்சுக்காம இருக்கிறதுக்காக, அந்த ரிஸ்க்க ஹேண்டில் பண்றதுக்காக ஒரு அமௌண்ட் தனியா எடுத்து வைக்கிறதுக்கு பேரு ப்ரொவிஷன். ஓகே. ஸோ அந்த மாதிரி, அதாவது இப்போ ஒரு 30 பேர் பே பண்ணல அப்படின்னா, அந்த 30 பேர் பே பண்ணலங்கிறத காமிச்சுக்க மாட்டாங்க. ஓகே, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாதிரி காமிச்சா தான் இந்த பேங்கோட இமேஜே போயிடும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ரொம்ப பயங்கரமா கவனிச்சா மட்டும்தான் எந்த ஒரு பிஸ்னஸையுமே நாம ரன் பண்ண முடியும். ஓகே, நவ் லெட்ஸ் கம் டு த டாபிக். ஸோ சப்ஸ்டாண்டர்ட் அசெட்ஸ் அப்படிங்கிறது வந்து 3 monthsக்கு மேல பட் 12 monthsக்குள்ள அவங்க பே பண்ணாம இருந்தாங்க அப்படின்னா, தட் இஸ் கால்ட் சப்ஸ்டாண்டர்ட் அசெட்ஸ் அண்ட் அதுக்கு 15% ஆஃப் தி அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் நாம ப்ரொவிஷனா எடுத்து வைக்கணும். அடுத்தது டவுட்ஃபுல் அசெட்ஸ்லேயே வந்து 3 கேட்டகரிஸ் இருக்கு. ஒன் இஸ் மோர் தென் 12 months, அதுக்கு வந்து 25% ஆஃப் தி அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் நம்ம எடுத்து வைக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் மோர் தென் 1 year பட் லெஸ் தென் 3 years, அதுக்கு 40%. அண்ட் அபவ் 3 yearsஆ இருந்ததுன்னா 100%மே எடுத்து வைக்கணும். தட் இஸ் தி மைன்யூட் ஏஜ் ஆஃப் லாஸ் அசெட்ஸ். ஓகேவா? அது வந்து லாஸ் அசெட்ஸ்லயும் சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா 3 yearsக்கு அப்புறம் ஒழுங்கா பே பண்றவங்களும் இருக்காங்க. ஸோ அதனால அதை வந்து நம்ம டவுட்ஃபுல் அசெட்ஸ்ல நம்ம ஹையர் கேட்டகரியா வச்சிருப்போம். ஸோ அதுக்கு 100% ப்ரொவிஷன் நம்ம எடுத்து வச்சிடணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் லாஸ் அசெட்ஸ். லாஸ் அசெட்ஸை பொறுத்த வரையும் அது வரவே வராது. நம்மளோட கடன் வாங்கின கஸ்டமர் வந்து ஒன்று அவர் இறந்து போயிருக்கலாம், இல்லை அவரோட பிஸ்னஸ் பயங்கர லாஸ்ல ஆகி அவரோட சொத்தெல்லாம் வித்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ரீசன்ல தட் ஹேஸ் டு பி கன்சிடர்ட் அஸ் லாஸ் அசெட்ஸ். இப்போதான் நம்ம ப்ராப்ளம்குள்ள போறோம். தட் இஸ் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்ல வந்து எல்லா அசெட்ஸ்க்கான வேல்யூஸ்மே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம ப்ரொவிஷன் கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ எங்க ஸ்டாண்டர்ட் அசெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 16,000 கொடுத்துருக்காங்க, விச் இஸ் இன் லேக்ஸ். நம்ம கடைசி 3 zeros நம்ம இங்க ஆட் பண்ணல. ஓகே, ஸோ அதை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு தான் இங்க வேல்யூஸே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை பேஸ் பண்ணியே கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ 16,000ல 0.40% 64 rupees. அண்ட் சப்ஸ்டாண்டர்ட் அசெட்ஸ் இஸ் 1,300. அதுல 15% வந்து 195 rupees. ஓகே, அண்ட் டவுட்ஃபுல் அசெட்ஸ்ல லெஸ் தென் 1 year, தட் இஸ் சாரி, நாட் லெஸ் தென் 1 year, மோர் தென் 1 year, அது வந்து 700. அதுக்கு 25% நம்ம எடுத்து வைக்கணும், தட் இஸ் 175 rupees. அண்ட் லெஸ் தென் 3 years, மோர் தென் 1 year, லெஸ் தென் 3 yearsக்கு வந்து 400 rupees அசெட் வேல்யூ. அதுக்கு 40% நம்ம எடுத்து வைக்கணும், தட் இஸ் 160 rupees. அண்ட் மோர் தென் 3 years டவுட்ஃபுல் அசெட்ஸ்ல இருக்கிறது வந்து 200 rupees. அதுக்கு வந்து 100%மே நம்ம எடுத்து வைக்கணும். ஸோ வி ஹவ் மென்ஷன் ஹியர் இஸ் 200.
அண்ட் லாஸ் அசெட்ஸ்க்கும் 100% ப்ரொவிஷன். ஸோ இங்கே லாஸ் அசெட்ஸ் வேல்யூஸ் 500. ஸோ அதுவும் நம்ம ப்ரொவிஷனுக்கு கீழே 500 போட்டிருக்கோம். இப்போ இந்த ப்ரொவிஷன் வேல்யூ அத்தனையும் டோட்டல் பண்ணோம்னா வில் கெட் 1294 rupees. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இஸ் அதே தான் வேல்யூஸ் மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் அசெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 48,000. அதுக்கு 0.40% நம்ம ப்ரொவிஷன் எடுத்து வைக்கணும். ஏர்லியர் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் அசெட்ஸ்க்கு நம்ம ப்ரொவிஷன்ஸ் எடுத்து வைக்கவே வேண்டியதில்லை. பட் ரீசென்ட்லி தே ஹவ் சேஞ்ச் திஸ். அட்லீஸ்ட் 0.40% ப்ரொவிஷன் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறது. ஸோ தட் இஸ் 192 rupees. அண்ட் சப்ஸ்டாண்டர்ட் அசெட்ஸ் 2,400 rupees. அதுக்கு 15% எடுத்து வைக்கணும். தட் இஸ் 360 rupees. Doubtful assetsல more than 1 year is 1,600. அதுக்கு 25%, that is 400 rupees. And less than 3 years பார்த்தீங்கன்னா அதோட asset values 1,200. அதுக்கு 40% provision எடுத்து வைக்கணும். That is 480 rupees. And more than 3 years அப்படின்னு பார்த்தீங்கன்னா that is 800 rupees. அதுக்கும் 100% provision எடுத்து வைக்கணும். 3 வருஷமா அவங்க லோனே பே பண்ணல அப்படின்னா நாம அவங்க எவ்வளோ பே பண்ணணுமோ அந்த அமௌண்ட்டை 100% ப்ரொவிஷன் எடுத்து வைக்கணும். ஓகே. ஸோ 800 rupees. அண்ட் லாஸ் அசெட்ஸ்க்கும் 100%. ஸோ இந்த 1,800 இஸ் தி லாஸ் அசெட் வேல்யூ அண்ட் 100% இஸ் 1,800. இப்போ இந்த ப்ரொவிஷன் வேல்யூ எல்லாம் டோட்டல் பண்ணுறப்ப வில் கெட் 4,032 rupees. ஸோ வித் திஸ் செகண்ட் ப்ராப்ளம் இஸ் ஓவர். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஒன்லி தென் உங்களுக்கு நான் என்ன ப்ராப்ளம் அப்லோட் பண்றேன் அப்படிங்கிறது நோட்டிஃபிகேஷன்ல வரும். அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ப்ளீஸ் டூ கமெண்ட் அண்ட் ஐ ட்ரை மை லெவல் பெஸ்ட் டு ரிப்ளை as early as possible. Thank you once again.